Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா NACH NACH. இந்த NACH கேன்சல் பண்ணல, அதுவும் இந்த அப்ளிகேஷன்ல கேன்சல் பண்ணலனா என்ன ஆகும்? என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, நான் ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுத்தேன், அதுல NACH ஃபார்ம் அப்படின்றத சைன் போட்டு கொடுத்துருக்கிறேன், ஆன்லைன் மூலியமா டிஜிட்டல் மூலியமா அனுப்புனாங்க, அதுல நான் சைன் போட்டு கொடுத்துருக்கிறேன், அது எனக்கு லோன் முடிஞ்சிருச்சு. சைன் போடும் பொழுது அவங்க 1 வருஷம் தான் எனக்கு லோன் அமௌண்ட் ரெனியூ டேட், ஆனால் அவங்க 5 வருஷம் அப்படின்றது போட்டு வாங்கினாங்க. இப்போ 1 வருஷம் நான் கட்டி முடிச்சிட்டேன், மீதம் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்க பணம் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ நான் இந்த NACH எப்படி கேன்சல் பண்ணுறது, இதை கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே கிளியர் ஆகிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லைனா நீங்கள் இந்த கேள்வி வரலினாலும் நீங்கள் லோனு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இதை பண்ணணும். பொதுவாக முதல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு NACHனா என்ன? நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்கிறது. எப்படி ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்கும்? இந்த லோன் அமௌண்ட் அப்படின்றது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம போட்டு வச்சுப்போம், அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை போட்டு வச்சுருவோம். அந்த இஎம்ஐ அமௌண்ட் அப்படின்றத அவங்க எடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இந்த லோன் அமௌண்ட்டை கட்டலைன்னா இங்கே பெனால்ட்டி அமௌண்ட் அப்படின்றது இருக்கும். அந்த பெனால்ட்டி அமௌண்ட் எதுக்காக இதில் கொடுக்குறாங்க? ஸோ பெனால்ட்டி அமௌண்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம கட்டாமல் விட்டுட்டா அதுக்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது போகிறாங்க. அதான் பெனால்ட்டி அமௌண்ட் அப்படின்றது. அந்த பெனால்ட்டி அமௌண்ட் ஒருவேளை நீங்கள் 1 வருஷத்துல இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல, 1 மாதம் ஸ்கிப் பண்ணி கட்டிட்டீங்க, இப்போ மாதம் கட்டிட்டு வரீங்க, இப்போ வந்துட்டு 13வது மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறோம்னா எப்படி வந்துட்டு அந்த NACH அப்படின்றது ஒர்க் ஆகும்? ஆகாது. 1 வருஷத்துல எக்ஸ்பைரி ஆகிடும். அண்ட் அதே போல் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், அப்போ நான் மட்டும் என்ன தக்காளி தூக்கா, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து மட்டும் இவங்க எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்போ இல்லை, ஏன்னா ஐ ஆம் ஷோர் ஒரு ரிஜிஸ்டர்ட் பேங்க்லேயும் ஃபைனான்ஸ்லேயும் நீங்கள் ரிஜிஸ்டர்ட் பேங்க் கிடையாது, ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், பேங்க்னால ரிஜிஸ்டர் தான், ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லையும் ஸோ ஒரு பேங்க்கு NBFC நிறுவனம் இதில் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த NACHை தாண்டி நீங்கள் கரெக்டாக சுகுராக 1ஆம் மாதம் ஆரம்பித்து 12ஆம் மாதம் கடைசி வரைக்கும் எந்த வித ஒரு டிலேட் இல்லாமல் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அது கேன்சல் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகாது. அதை நீங்கள் தான் பண்ணணும். அப்போது என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நாளும் நடக்காது. 1 ரூபா கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பணம் எடுத்தால் அது எல்லாமே ப்ரூஃப் டாக்குமெண்ட். அதை வச்சு நீங்கள் ஒரு கேஸை போட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த தலைவலி. இங்கேருந்து ஒரு 1000-500 எடுத்து அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணி விட்டுரும், ரெப்புடேஷன் அப்படின்றத காலி பண்ணி விட்டுரும். அதனால அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த காரணங்களுக்காக ஒருவேளை நம்ம இஎம்ஐ டிலே பண்ணி கட்டுறோம், இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும் பொழுது அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 11 மாதம் 13ஆம் மாதம் வந்து இந்த ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம இப்போ வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அக்கௌண்ட் எடுத்துருவாங்க. இது மட்டும் தான் மெயின் ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றது தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது ரீஸ்ட்ரக்சர் பண்றீங்களா, அந்த ரீஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த NACH ஃபார்ம் எழுதி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய தரப்பு வந்து நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள். அண்ட் அதே போல இது எப்படி கேன்சல் பண்ணலாம், இது எதுக்காக நமக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்லதுன்றதை விட இது இருக்கிறது ஓகே தான், அது வேலையை அது பார்க்கும், உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணி எந்த இதுவும் பண்ணாது. அதனால அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. அப்போ நான் எப்போ கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அவசியம் கிடையாது. கேன்சல் பண்ண வேண்டியது ஓகே தான், அது அப்படியே விட்டாலும் அது ஒன்றும் பண்ணலாம் எடுக்காது. நீங்கள் மறுபடியும் இதில் போய் லோன் எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு வரும். ஓகே, அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இது கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் அவங்களுடைய தரப்புக்கு மெயில் பண்ணி நீங்கள் கேன்சல்னு தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் என்னுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே லோன் தொடர மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் NACH ஃபார்ம் வந்து நீங்கள் 5 வருஷம் போட்டிருக்கீங்க, அதை எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்தராக அதை என்ன பண்ணுறதுன்றது அவங்க பண்ணிடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இது ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிடும். மறுபடியும் நம்ம ஃபார்மெல்லாம் சப்மிட் பண்ணும்பொழுது அது வந்துட்டு ரீஆக்டிவேஷன் அப்படின்றது ஆகும். அதுக்கு நம்ம சைன் பண்ண தேவையில்லை இந்த 5 வருஷம் வரைக்கும் அப்படின்றது தான். ஸோ மேஜராக இந்த ஒரு காரணங்கள் அப்படின்றது மட்டும்தாங்க. நீங்கள் பெருசாக நீங்கள் இந்த NACHை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா NACH அப்படின்றது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா NACH அப்படின்றது சாதாரணமாக இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றனால ஒன்றும் பண்ணிட முடியாது. NACH அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க ரிஜிஸ்டர்ட் கம்பெனி தான் பண்ணும். அதில் ஏதாவது அவங்க தவறு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவ்வளோதான், அவங்களோட ரெப்புடேஷன் அடிவாங்கிறது மட்டும் இல்லாமல் இதனால் லீகலாக அவங்க நிறையா வந்துட்டு விஷயங்களை சந்திக்கிறதுக்கான வேலை ஆப்ஷன்கள் அப்படின்றது வந்துடும் இதில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. NACH உங்களுக்கு இருக்குன்னா அது வகையில் இருந்துட்டு போட்டோம், கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிடுங்க, அதுவே வந்துட்டு போதும், இந்த எந்த வித சிக்கல் அப்படின்றதும் வராது. வேறு ஏதாவது இந்த NACH ரிலேட்டடாக உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா அது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களோடும் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.